வணக்கம். இப்போ ஃபக்டோரில் இருக்கிற கடைசி பார்ட் பார்க்க போகிறோம், பார்ட் 4. ஸோ இந்த வீடியோவில் வந்து ஃபக்டோர் செப்புஞ்சு தெர்பசார், அதாவது எஃப்எஸ்டிபின்னு சொல்லி சுருக்கமாக எடுத்து எழுதுவாங்க. ஸோ இதுனா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இதில் கீவேர்டு வந்துட்டு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், ஃபக்டோர் செப்புஞ்சுனா என்னன்னு. அதாவது 2 இல்லைனா 3 இல்லைனா அதுக்கும் மேலே எண்கள் கொடுத்து அதில் இருக்கிற சமமான ஃபக்டோர் எது அப்படின்னு சொல்லி கேட்குறது. ஸோ இந்த இதில் வந்துட்டு தெர்பசார், அதாவது சமமா இருக்கிறது மட்டும் இல்ல, அதுலயே ஆக பெரிய எண் எது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? ஸோ இந்த கேள்வியும் வந்துட்டு இந்த மாதிரி எண்கள் கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து ஃபக்டோர் செப்புஞ்சு தெர்பசார் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நம்ம ஃபக்டோர் செப்புஞ்சுக்கு எப்படின்னா செஞ்சோமோ அதே தான் வந்துட்டு இங்கேயும் செய்யணும். ஸோ இப்போ ஏ பார்த்தீங்கன்னாக்கா 18 இருக்கு, 24 இருக்கு. ஸோ இது வந்து எந்த எண்களால டரா பண்ணா 18 வரும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 1 வரும், 2, 3. ஸோ 6 3 18, 9 2 18, அதுக்கப்புறம் 18 வந்துடுச்சு. 4 18 18. 24 பார்த்தோம்னா 1 2 3 இருக்கு, 4 வரும், 6 8 12 24. ஸோ லிஸ்ட் டவுன் பண்ணிட்டோம் ஃபக்டோர்ஸ் எல்லாம். ஃபக்டோர் செப்புஞ்சு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 1 2 இருக்கு, 3 6. அதுக்கப்புறம் 9 18 இங்கே வரல. ஸோ அது வந்து ஃபக்டோர் செப்புஞ்சு இல்லை. ஸோ நம்ம வந்து தெர்பசார் பார்க்கும்போது இதில் ஆக பெரிய எண் எது? அண்ணா. ஸோ இது வந்துட்டு ஆன்சர் எழுதும் போது எஃப்எஸ்டிபி சுருக்கமான எண் எடுத்து எழுதிடலாம். நீங்கள் ஃபக்டோர் செப்புஞ்சு தெர்பசார்னு சொல்லி ஃபுல்லாக எழுத தேவையில்ல. ஸோ எஃப்எஸ்டிபி எல்லாம் எஃப்எஸ்டிபி bagi 18 dan 24 ialah 6. ஓகேவா? ஸோ ஆக பெருசாக இருக்கிற அந்த ஃபக்டோர் செப்புஞ்சு தான் வந்துட்டு அதோட விடை. ஓகே. ஸோ கொஷின் பி பார்த்தோம்னாக்கா, கொஷின் பியில் வந்து 36 60 22 கொடுத்துருக்காங்க. ஸோ 36க்கு வந்துட்டு இது எல்லாத்துக்குமே வந்து நிறைய எண்கள் வரும். ஸோ 1 2 3 4 6 9 12 18 36. 60ல் பார்த்தோம்னாலும் 1 2 3 4 5 6 10 12 15 20 30 60. 72 பார்த்தா 1 2 3 ஓகே, இவ்வளோ எண்கள் இருக்கு. ஸோ இவ்வளோ எண்கள்லையும் வந்துட்டு சமமானது பார்த்தீங்கன்னாக்கா 1 இருக்கு, 2 அடுத்ததா 3 இருக்கு, 4ம் இருக்கு, 5 இல்லை ஆனால் 6 இருக்கு, அதுக்கப்புறம் 9 வரல ஆனால் 12 வருது, 18 வருதான்னு பாருங்க. 18 இங்க இருக்கு ஆனால் நடுவில் 60க்கு இல்லை. 36 பார்த்தோம்னாலும் நடுவில் 60க்கு இல்லை. ஓகே. ஸோ இதோட எஃப்எஸ்டிபி பார்த்தோம்னாக்கா எஃப்எஸ்டிபி bagi 36 60 dan 72 ialah 12. ஆக பெரிய எண் தான் எடுத்து எழுதணும். ஓகே. அடுத்ததா சி பார்ப்போம். சிக்கும் வந்து நம்ம இப்படி லிஸ்ட் ஆன் பண்ணலாம். பட் லிஸ்ட் ஆன் பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஒவ்வொரு தடவையும் உங்களுக்கு டைம் ரொம்ப எடுக்கும். சரியா? ஸோ டைம் ரொம்ப எடுக்கிறனால நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா கேடா பம்பாய்க்கன் பெருலாம் யூஸ் பண்ணலாம். இதை நான் போன தடவை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். ஓகே, கைடா பம்பாய்க்கன் பெருலாம். ஓகே. ஸோ இதை வச்சு நம்ம செஞ்சோம்னாக்கா நம்ம வந்து எண்கள்ல இருந்து முதல்ல எடுத்து எழுதணும். 48 64 80. ஸோ என்ன பண்ணாக்கா ஒரே நேரத்தில் பாகி பண்ணிட்டு போவோம். ஸோ யூஸ்வலி வந்து 2வது வாய்ப்பாடு இல்லைன்னா 3வது வாய்ப்பாடு இதை வச்சே வந்து நம்ம செஞ்சுருவோம். தேவைப்பட்டா 5ஆம் வாய்ப்பாடு 7ஆம் வாய்ப்பாடு வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ பார்த்தோம்னா இது 2ஆம் வாய்ப்பாடை வந்து நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ 2ஆம் வாய்ப்பாடில் 48 பண்ணோம்னாக்கா செய்ய பாருங்க. லைக் 2 2 4 4 2 8 3 2 6 2 2 4 4 2 8 0. ஸோ இது வந்து 2ஆம் வாய்ப்பாடில் வந்துடுச்சு. மறுபடியும் இதை வந்து 2ஆம் வாய்ப்பாடால நம்மளால பாகி பண்ண முடியும். ஸோ 1 2 2 2 2 4. ஸோ 12 2 24, 16 2 32, 22 40. இதுவும் இன்னமும் சுருக்கிட்டு போக முடியும் 2ஆம் வாய்ப்பாடை வச்சு. 6 2 12, 8 2 16, 10 2
20 அப்படின்னு. மறுபடியும் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டில் இது இன்னும் 2ஆம் வாய்ப்பாடால் நம்ம பண்ண முடியும். 3 2 6 4 2 8 5 2 10. ஸோ இப்போ இது வந்துட்டு 3ஆம் வாய்ப்பாடோட 2ஆம் வாய்ப்பாடோட இல்லை 5ஆம் வாய்ப்பாடு எதுவும் வந்து நம்ம செய்ய முடியாது. சமமாக செஞ்சுக்கிட்டு வரணும். ஸோ சமமாக செய்ய முடியாத போது நம்ம இங்கே வந்து அதை ஸ்டாப் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ ஸ்டாப் பண்ணிட்டு இந்த வர எண்களை வந்து நம்ம எடுத்து எழுதுவோம். ஸோ அதாவது duer, darab, duer, darab, duer, darab, duer. ஸோ இதோட விடை என்னன்னு பார்த்தோம்னா 2 2 4 4 2 8 8 2 16. ஸோ இதான் வந்துட்டு FSTB. ஸோ FSTB bagi 48, 64, dan 87, 16. ஓகே, ஸோ இது வந்து ஒரு வழிமுறை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்துட்டு கடைசி வந்துட்டு நீங்கள் ஒன்றுக்கு எடுத்துகிட்டு போகணும்னு அவசியம் இல்லை. எல்லாத்தையும் சமமாக ஒரு நம்பரால் பாகி பண்ண முடியாத கட்டம் வந்த பேட ஸ்டாப் பண்ணிடணும். ஓகே, இப்போ இன்னும் வேறு சில கேள்விகளை பார்ப்போம். ஓகே, ஸோ dengan menggunakan kaedah yang sesuai. ஸோ அவங்க ஏன் எப்படி சொல்கிறாங்கனாக்கா இது 3 சாராவால் நம்ம செய்ய முடியும். ஃபர்ஸ்ட் வந்து அந்த லிஸ்ட் ஆன் மெத்தட், நம்ம எப்போது பண்ணுற அந்த லிஸ்ட் ஆன். அப்புறம் வந்து அந்த பம்பாய்க்கன் பருலாம். கடைசியாக வந்து அந்த பும் ஃபக்தோரன் அதை வந்து யூஸ் பண்ணி செய்யலாம். பட் இப்போ ஃபக்தோரானுக்கும் வந்துட்டு நீங்கள் லிஸ்ட் ஆன் பண்ணி அதுக்கப்புறம் அதை கண்டுபிடிச்சி அதை செய்யணும். ஸோ என்ன கேட்டால் வந்துட்டு இந்த கைடா பருலாங் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படி உங்களால் இந்த பருலாங் இதை பண்ண முடியலனாக்கா நீங்கள் லிஸ்ட் ஆன் பண்ணி செய்யுங்க. ஓகேவா? ஸோ நான் வந்து இப்போ இந்த எல்லா கணக்கும் வந்துட்டு கைடா பருலாங் யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறேன். ஸோ பாருங்கள். ஸோ 24 48. ஸோ இது வந்து 2ஆம் வாய்ப்பாடில் கண்டிப்பாக வரும். 4 இருக்கு, 8ல் முடியுது. ஸோ 2ஆம் வாய்ப்பாடு செய்யலாம். 3ஆம் வாய்ப்பாட்டில் கூட செய்ய முடியும்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் நம்ம 2ஆம் வாய்ப்பாடிலே செய்வோம், சுலபமாக இருக்கும். ஸோ 12 2 24. இது வந்து 24 2 48. மறுபடியும் 2ஆம் வாய்ப்பாடில் செய்யலாம். 6 2 12, 12 2 24. இப்போ 6ம் 12ம் பார்த்தீங்கன்னாக்கா மறுபடியும் 2ஆம் வாய்ப்பாடில் வருது. 3 2 6 4 2 12. ஓகேவா? 6 2 12. ஓகே, இப்போ 3 6 வந்து 2ஆம் வாய்ப்பாடில் வராது, ஆனால் 3ஆம் வாய்ப்பாடில் வரும். 1 3 3 7 3 6. ஸோ இதுக்கும் மேலே நம்மளால வந்து பாகி பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிடுவோம். ஸோ பார்த்தோம்னா duer darab duer darab duer darab 3. 2 2 4 4 2 8 8 3 24. ஸோ விடை வந்துட்டு 24. இப்போ பி பார்ப்போம். பி வந்துட்டு 18 84 இருக்கு. ஸோ இது வந்து எந்த வாய்ப்பாடில் செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா மறுபடியும் நீங்கள் 2ஆம் வாய்ப்பாடில் செய்யலாம். 9 2 18. இது வந்துட்டு ஓகே 27 வரும். ஸோ 9 வந்து 27. இது வந்து 2ஆம் வாய்ப்பாடில் வர வாய்ப்பே இல்லை. ஏன்னா 7 இருக்கு, 9 இருக்கு. ஆனால் 3ஆம் வாய்ப்பாடு கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியும். ஸோ 3 3 9 9 3 27 இருக்கு. மறுபடியும் 3ஆம் வாய்ப்பாடு யூஸ் பண்ணலாம். 1 3 3 3 3 9. இதுக்கும் மேலே பாகி பண்ண முடியாது. ஸோ 2 பெருக்கல் 3 பெருக்கல் 3 போட்டோம்னா 2 3 6 6 3 18. ஸோ இரண்டாவது பாகிய கொஷின் பிக்கு வந்துட்டு விடை வந்து 18. கொஷின் சி பார்த்தோம்னாக்கா 36 96 இருக்கு. இது வந்து 3ஆம் வாய்ப்பாடுலாம் நம்ம செய்யலாம். ஸோ பாருங்க 3 3 9 2 3 6. இப்போ வந்து நம்ம 2ஆம் வாய்ப்பாடுக்கு போயிட்டோம். ஸோ 2ஆம் வாய்ப்பாடு வந்து 6 2 12 16 வருது. மறுபடியும் 2ஆம் வாய்ப்பாடுலாம் பண்ணலாம். 3 2 6 8 2 16. இதுக்கு மேலே வந்து சுருக்க முடியாது. விடை வந்துட்டு டிகடரா டுவடரா டுவர். ஸோ 3 2 6 6 2 12. கடைசியாக டி பாருங்க 30 72. ஸோ 2ல் முடியலனாலும் நம்ம 2ஆம் வாய்ப்பாடு யூஸ் பண்ணிக்குவோம். இது வந்து 15 வரும். இது வந்துட்டு 24 வருது. அதில் 24 வராது, கொஞ்ச நேரங்க. 36. ஓகே 36. ஸோ 15 36 பார்த்தோம்னா இது 3ஆம் வாய்ப்பாடில் வரும். 15 35. இது வந்துட்டு 12. ஓகே 12 3 36. ஸோ 5 12 வந்து இதுக்கப்புறம் வேறு எந்த ஒரு எண்ணோடையும் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்துட்டு டுவடாரா தீக்க மட்டும்தான் பண்ணுறோம். 3 2 6. ஓகே, ஸோ இதுதான் வந்து FSTP. இந்த நம்பருக்குலாம் உள்ள FSTP. ஓகே,
அடுத்து வந்து பிரச்சனை கணக்கு இருக்கு. ஸோ இது வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல வந்து இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்கோங்க. ஸோ பசுக்கான் கேடட் போலீஸ் டி செபுவா ஸ்கோலா, அதாவது இது வந்துட்டு இந்த பிபிஎஸ்எம் பங்காகாப் அப்படின்ற ஒரு படன் பர் யூனிஃபார்ம் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க சொல்றாங்க menderma 60 kampit beras, 78 botol minyak masak dan 90 botol air mineral. ஸோ உங்கள நிறைய பேருக்கு வந்து கம்பிட்னா என்னன்னு சொல்லி தெரியுது. இது வந்து ஒரு அளவு தான். லைக் நம்ம இப்போ வந்து கிலோகிராம் யூஸ் பண்றோம்ல, அந்த மாதிரி மீந்தி வந்து கம்பிட் சொல்லி அப்படி யூஸ் பண்ணாங்க. ஸோ இது தெரியலனாக்கா பரவாயில்ல, நம்மளுக்கு தேவைப்படுறது வந்துட்டு எண்ணிக்கை தான். ஓகேவா? ஸோ பாருங்க, பராஸ் வந்துட்டு நம்மளுக்கு 60 இருக்கு. minyak masak மிஞ்ஞா வந்துட்டு 78 இருக்கு. அதுக்கப்புறம் வந்து அயர் மினரல், ஓகே, அயர் வந்துட்டு 90 இருக்கு. ஸோ இப்போ இவங்க என்ன கேட்குறாங்கனாக்கா, இதில் இந்த படாமர் யூனிஃபார்ம், ஒரு ஸ்கூலில் படாமர் யூனிஃபார்ம் வந்து இவ்வளோ பொருட்களை வந்துட்டு மங்ச பஞ்சேருக்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த செமு பராங் itu dibaikan sama rata, சமமாக வந்துட்டு பிரிச்சிருக்காங்க dalam setiap kota அப்படின்னு. ஸோ வந்துட்டு ஒரு ஒரு கோத்தாலையும் சமமான அளவுல வந்து அவங்க பிரிச்சிருக்காங்க. அதாவது பராஸ் லட்சே 2 கம்பெட் கொடுத்துருக்காங்க, மிஞ்ஞா 1 போத்தல் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் அயர் மேபி 3-4 போத்தல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து சமமான அளவில் வந்துட்டு இருக்கணும் அப்படின்றதான் வந்து கணக்கு. ஸோ இந்த மாதிரி எத்தனை கோத்தா கொடுத்துருக்காங்க, பிரபக்க பிலங்கன் கோத்தா என் பாலிங் பஞ்சா டப்பாட்டி சரியக்கான் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி சமமா கொடுத்தா எவ்வளவு வரும் அப்படின்னு. ஸோ இந்த கணக்குல வந்து முக்கியமான பார்த்தோம்னாக்கா, அவங்க எல்லா பொருட்களையும் கொடுத்துடணும், இதுல பாக்கி வந்துட்டு வரக்கூடாது. ஸோ இதில் பாக்கி வரக்கூடாதுனாக்கா நம்ம வந்து எஃப்எஸ்டிபியை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கைடா பருவெலாம் அங்கே யூஸ் பண்ணி பாருங்க. 60, 78, 90. ஸோ இது எல்லாமே வந்துட்டு எந்த வாய்ப்பாடில் வருது அப்படின்னு பார்ப்போம். நீங்கள் வந்து 2ஆம் வாய்ப்பாடு யூஸ் பண்ணலாம். அதே நேரத்தில் இதுக்கு வந்துட்டு 3ஆம் வாய்ப்பாடும் யூஸ் பண்ணலாம். ஸோ 3ஆம் வாய்ப்பாடு யூஸ் பண்ணுவோம். 20, 26, அப்புறம் 30 வருது. ஸோ இது வந்துட்டு 3ஆம் வாய்ப்பாடை பாக்கி பண்ண முடியாது, ஆனால் 2ஆம் வாய்ப்பாடால் பாக்கி பண்ண முடியும். 10, 13, 15. 13, 15, 10 எதுவுமே வந்துட்டு எந்த ஒரு வாய்ப்பாலையும் ஒன்றா வராது. ஸோ இதோட ஸ்டாப் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா விடை வந்துட்டு 3 டேராக்டிவ் எண்ணாம். ஸோ நம்மளுக்கு தேவைப்படுறது என்னது, கோத்தா. ஸோ விடை வந்துட்டு எண்ணாம் கோத்தா. ஓகேவா? இதில் வந்து நம்ம எஃப்எஸ்டிபின்னு எழுத தேவையில்லை, ஏன்னா அவங்க கேட்டிருக்கு வந்து எத்தனை கோத்தா வரும்னு சொல்லி தான். ஸோ நம்ம கோத்தான்னு சொல்லி எழுதிட்டா அதான் விடை. ஸோ 6 கோத்தா தான் அப்படின்னு பார்த்தா, ஆமாம் 6 கோத்தா தான். ஸோ 6 கோத்தால வந்துட்டு எத்தனை ஜாமான் வச்சிருக்காங்கன்னு நம்மளுக்கு எண்ணிக்கை தெரியாது, ஆனால் 6 கோத்தால மட்டும்தான் இது வந்து வரும். ஓகேவா? இப்போ அதே போல இன்னொரு கேள்வி. இந்த கேள்வியில பாருங்க, இதுல வந்து dalam satu jamuan hari raya, Mak Mina telah membuat 45 biji kuah koci, 75 biji kuih taco dan 90 biji karipap. ஓகே, ஸோ இன்ஃபர்மேஷன் பார்த்தோம்னா, மீனா வந்துட்டு குய் கொச்சி 45 செஞ்சுருக்காங்க, குய் தாக்கோ 75 செஞ்சுருக்காங்க, அப்புறம் கரிப்பாப் வந்து 90 செஞ்சுருக்காங்க. Dia ingin menghidangkan kue moyo itu di dalam sebilangan pinggan. ஸோ சமமான அளவில் வந்து பிங்கான்ல வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பிளான் போட்டிருக்காங்க. ஸோ எத்தனை குயை வந்துட்டு எத்தனை பிங்கான் வந்து வச்சா இவங்க செஞ்ச எல்லா கூயும் வந்துட்டு பிங்கான்ல வைக்க முடியும் அப்படின்றதான் இதோட கேள்வி. ஓகே, நியாகிக்கன் சமராத்து. ஸோ மறுபடியும் சொல்றேன், இந்த மாதிரி கேள்வி கேட்கும் போது பாக்கி வந்துட்டு எதுலையும் இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ அதனால தான் வந்துட்டு லட்சம் இப்போ 45 குய் கொச்சி இருக்கு. ஸோ நம்ம வந்துட்டு ஏன் 45 தட்டு வைக்கல அப்படின்னு சொல்லி நீங்க வந்து கேட்கலாம். 45 தட்டுல வந்து நம்ம குய் கொச்சி வச்சிடலாம், ஆனா குய் தாக்கோவையும் வச்சிடலாம். ஆனா குய் தாக்கோ நீங்க 45 வச்சீங்கன்னாக்கா லட்சம் 75ல 45 வச்சுட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இன்னும் 30 இருக்கும். அந்த 30 வந்து நம்ம சமமா இதுல வைக்க முடியாது, ஏன்னா 45 தட்டுகள் இருக்கு, ஆனா பாக்கி வந்து 30 இருக்கு. அதே போல 90 குய் கொச்சி இருக்கு பாருங்க. 90 குய் கொச்சி வந்துட்டு ஆக்சுவலி வந்து நம்ம வச்சிடலாம். 45னா வீத 45. ஸோ பேசிக்கலி ஒரு குய் கொச்சி, ஒரு தாக்கோ, 2 கரிப்பா வைக்கலாம். ஆனா குய் தாக்கோல வந்து பேலன்ஸ் வந்துடும்.
ஸோ அதனால அந்த மாதிரி வைக்க முடியாது. ஸோ இந்த இந்த இதை வந்துட்டு இந்த வழிமுறை வந்து நம்ம செய்யவே முடியாது. அதனால தான் எஃப்எஸ்டிபி யூஸ் பண்றோம். எத்தனையை வந்து வச்சோம்னாக்கா சமமாக வச்சோம்னாக்கா கரெக்டான தட்டுகள் வரும் அப்படின்னு. ஸோ பாக்கி வந்து வரவே கூடாது. ஓகே, ஸோ மறுபடியும் கைடா பருவலங்கான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இது 5 0 முடியுது. ஸோ நம்ம 5ஆம் வாய்ப்பாடு யூஸ் பண்ணுவோம். 9 5 45, அப்புறம் 15 5 75 வரும். இங்க 18 5 90 வரும். 9 15 18 இது எல்லாமே 3ஆம் வாய்ப்பாடு இருக்கு. ஸோ 3 9 5 15 6 18. இதுக்கப்புறம் இதை பாக்கி பண்ண முடியாது. ஸோ ஸ்டாப் பண்ணிடுவோம். லிமா டராப்திக்கு லிமா பிளாஸ். ஸோ விடை வந்துட்டு லிமா பிளாஸ் பிங்கர். ஓகேவா? ஸோ 15 பிங்கானில் வந்துட்டு அவங்க செஞ்ச எல்லா பொருட்களையும் வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம். ஸோ இது எப்படி பார்த்தோம்னாக்கா நீங்கள் 45 வந்துட்டு 15ஆல் பாக்கி பண்ணீங்கன்னாக்கா லட்சி 45 பாகி 15 இது வந்துட்டு 3, அதாவது 3 குவே வச்சு வந்துட்டு ஒவ்வொரு பிங்கான்லையும் வைக்க முடியும். ஓகே, அதே போல் 75 இருக்குல்ல, 75 பாக்கி 15 பண்ணிங்கனாக்கா 1 2 5 வரும். ஓகே, ஸோ அதே போல் 5 தாக்கோ. ஓகே லட்சி 1 2 3 4 5 தாக்கோ வைக்க முடியும். 5 தாக்கோக்குவே. அப்புறம் கடைசியாக வந்து 90 15 பண்ணோம்னாக்கா இது வந்துட்டு 1 15 15 6 வரும். ஸோ அதே போல் 6 கரிப்பா. ஓகே, 6 கரிப்பா. ஸோ 6 கரிப்பா 5 குவே தாக்கோ 3 குவே கொச்சி அப்படி எடுத்து வச்சோம்னாக்கா 15 பிங்கானில் கரெக்டாக வரும். பாக்கி எதுவுமே வராது. ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. நன்றி.